தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இந்த புதிய நாளை தந்த இறைவனுக்கு நம் நெஞ்சார நன்றியையும் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்வோம். இன்று மாதத்தின் முதல் சனிக்கிழமை, மரியாவின் மாசற்ற இருதயத்திற்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட நாள். இந்த நாளிலே சிறப்பாக மரியன்னையின் அருளும் ஆசீரும் நம்மோடும் நம் குடும்பங்கள் மீதும் என்றென்றும் இருக்குமாறு இந்த நேரத்திலே சிறப்பாக ஜெபிப்போம். மரியன்னையின் ஆசீர் என்பது நம்மையும் நம் குடும்பங்களையும் தொடர்ந்து வழிநடத்துவது. நாமும் மரியன்னையின் வேண்டுதலை வேண்டி இந்த நேரத்திலே சிறப்பாக ஜெபிப்போம். செய்தியானது லூக்கா எழுதிய நற்செய்தி 10வது அதிகாரம் 16 24 உள்ள வசனம். சீடர்கள் தாங்கள் செய்து அனைத்து அற்புதங்களையும் அடையாளங்களையும் கண்டு இயேசுவிடம் வந்து மகிழ்ச்சியோடு அறிவிக்கின்றார்கள். நாங்கள் எவ்வளோ அற்புதங்களையும் அடையாளங்களையும் ஒரு பெயரால் செய்தோம் என்று சந்தோஷத்தோடு இயேசுவிடம் கூறுகின்றார்கள். ஆனால் இயேசு, அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம், உங்களுடைய பெயர் விண்ணகத்தில் எழுதப்பட்டிருக்கின்றது என்று கூறுகின்றார். அது மட்டுமல்லாமல், தந்தையே விண்ணிற்கும் மண்ணிற்கும் ஆண்டவரை, ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் மறைத்து சிறுவர்களுக்கு வெளிப்படுத்தினீரே, சிறு பிள்ளைகளுக்கு வெளிப்படுத்தினீரே என்று இறையாட்சியின் தத்துவத்தை இங்கு விளக்குகின்றார். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நாமும் சிறு பிள்ளைகளைப் போல மாறி இறைவனின் அன்பையும் இரக்கத்தையும் பெற்று சந்தோஷமாக வாழ இந்த நற்செய்தி நம்மை அன்புடன் அழைக்கின்றது. அது மட்டுமல்லாமல், இன்றைய நாளிலே சிறப்பாக இந்த மாதத்திலே எனக்காக வேண்டிக் கொள்ளுங்கள், எங்கள் குடும்பத்திற்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொண்ட ஒவ்வொருவருக்காகவும் இந்த சிறப்பாக ஜெபிப்போம். இறைவன் அவருடைய குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கவும், நோய் நொடி நீங்கி சந்தோஷத்தோடு இருக்கவும், கடன் தொல்லைகள் நீங்கி அவர்கள் மகிழ்ச்சியோடு வாழவும், யாரெல்லாம் படிக்கின்றார்களோ அவர்களுக்கு வேண்டிய அனைத்து ஞானத்தையும் புத்தியை தரவும் நாம் இந்த நேரத்திலே சிறப்பாக ஜெபிப்போம். அன்பு ஆண்டவர் நம்மளுடைய ஆசீர்வதிக்கவும், குடும்பத்திலே அற்புதங்கள் அடையாளங்களை செய்யவும் நாம் சிறப்பாக ஜெபிப்போம். யாரெல்லாம் குழந்தை பாக்கியம் இல்லாமல் துன்பப்படுகின்றார்களோ, மனவேதனையில் உள்ளார்களோ அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கொடுக்கவும், யாரெல்லாம் திருமணம் தடைப்பட்டுக் கொண்டிருக்கின்றோ அவர்களுக்கு விரைவில் திருமணம் நடைபெறவும் இந்த நாளிலே சிறப்பாக ஜெபிப்போம். இறைவன் ஆசி நம்மை என்று வழிநடத்துவாராக. இந்த புதிய நாளிலே இறைவனோடு சேர்ந்து பயணிப்போம். இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பார். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய திரு ஆவி நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென்.